அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா உறுப்பு மண்டலங்களினுடைய வகைகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எலும்பு மண்டலம்னா என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அதனோட எத்தனை எலும்புகள் இருக்குது, அதனுடைய பிரிவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்த எலும்பு மண்டலம் அப்படிங்கிறது எலும்புகள், குருத்தெலும்புகள் மற்றும் மூட்டுக்களால் ஆனது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எலும்பு மண்டலங்கிறது மூன்று இதால் ஆனது. அதாவது எலும்புகள், குருத்தெலும்புகள் மற்றும் மூட்டுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த எலும்பு மண்டலம் நமக்கு எதுக்கு உதவுது அப்படிங்கிறத பாருங்க. தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதியாக எலும்புகள் திகழ்கின்றன. நம்மளுடைய உள்ள தசையெல்லாம் இருக்குது. அந்த தசையை இணைச்சாதான் நமக்கு என்ன பண்ணும், வெறும் தசை மட்டுமே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், தொலைன்னு இருக்கும். அதில் என்ன இருக்காது, ஒரு உறுதித்தன்மை இருக்காது. அப்போ அந்த தசைகளை இணைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, எலும்புகள் தேவை. அதனால தான் நமக்கு இந்த இடத்துல எலும்பு மண்டலம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அப்புறம் இந்த எலும்பு மண்டலம் எதுக்கு தான் உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடத்தல், ஓடுதல், மெல்லுதல் போன்ற செயலுக்கெல்லாம் இந்த எலும்பு மண்டலம் உதவுது. அப்போ மனிதனுடைய எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகளை உடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 206 எலும்புகளை உடையது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகளை உடையது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு. 205, 206, 207, 208 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்போ நம்ம எந்த ஆப்ஷனை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 206 அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில குருத்தெலும்புகள், இணைப்பு இலைகள், தசைநாறுகள் ஆகியவற்றையும் எலும்பு மண்டலம் உள்ளடக்கி உள்ளது. ஏற்கனவே பார்த்தோம். இதில் குருத்தெலும்பு, எலும்பு, மூட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் சில குருத்தெலும்புகள், இணைப்பு இழைகள், தசைநாறுகள் ஆகியவற்றை எதில் தான் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலும்பு மண்டலத்தை தான் வரும். அந்த இணைப்பு இலைகள் எதற்கு பயன்படுதுன்னா எலும்புகளை எலும்புகளோடு இணைக்கின்றன. அதாவது முதல்ல பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தசை தான் எலும்பை இணைக்கிறதுக்கு உதவுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா சில இணைப்பு இலைகள் எலும்பையும் இணைக்கிறதுக்கு பேர் இணைப்பு இலைகள். அப்போ தசைநாறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலும்புகளையும் தசைகளையும் இணைக்கின்றன. நல்லா கவனிச்சுக்கங்க. இதில் 2 இது இருக்குது. ஒன்று என்னன்னா இணைப்பு இலை, இன்னொன்று என்னது, தசை நாறுகள். அப்போ பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதை பாக்ஸ் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. இணைப்பு இலைகள் அப்படிங்கிறது ஒன்று, தசை நார்கள் அப்படிங்கிறது ஒன்று. அப்போ இணைப்பு இலை எதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலும்புகளையும் இணைக்கிறதுக்கு. தசைநார்கள் எதுக்கு உதவுது, எலும்புகளையும் தசைகளையும் இணைக்கிறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இணைப்பு இலைகள், தசைநார்கள் 2 எலும்பு மண்டலத்தில் இருக்குது. எலும்பையும் இணைக்கிறதுக்கு இணைப்பு இலைகள் பயன்படுது. எலும்பையும் தசையையும், அப்போ தசைன்னு வந்துருது அந்த சொல்லுலே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எலும்பையும் தசையும் இணைக்கிறதுக்கு எது உதவுது, தசைநார்கள் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எலும்பு மண்டலம் 2 பிரிவுகளை கொண்டது. ஒன்று அச்சு சட்டகம், இன்னொன்று இணையுறுப்பு சட்டகம். அச்சு சட்டகமானது மனித உடலின் செங்குத்தான அச்சை உருவாக்குகிறது. அதாவது நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்கு அவை மண்டையோடு முதுகெலும்பு தொடர், விலா எலும்பு கூடு. இதில் எது வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், விலா எலும்பு கூடு. நம்ம மண்டையோடு எப்படி இருக்குது, எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதேமாரி நம்ம நிமிர்ந்து உட்காரத்துக்கு எதுக்கெல்லாம் எந்த தொடர் உதவுது, முதுகெலும்பு தொடர். அப்போ அந்த முதுகெலும்பு, அதாவது நம்மளுடைய பின்புறம் பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு, முன்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், விலா எலும்பு. இதுதான் நம்மளுடைய அச்சு சட்டகத்தில் இருக்குது. அடுத்து இணையுறுப்பு சட்டகத்தில் எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கைகால் எலும்புகள். அதாவது அச்சு சட்டகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்குத்தா ஸ்ட்ரைட்டா இருக்கும். இணையுறுப்பு சட்டம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளைந்த மாரி இருக்கும். அதைத்தான் என்ன சொல்றாங்க, மார்பு வளையங்கள். இடுப்புனாலே என்ன பண்ணும், லைட்டா நமக்கு வளைஞ்சுதான் இருக்கும்.
இருக்கும். அப்போ அந்த இடுப்பில் இருக்கிற அந்த வளைவுக்கு வந்து இடுப்பு வளையங்கள். அப்போ கை கால் எலும்புகள் நிற்கிறதுக்கு இதாக இருக்கும். அதை வந்து என்னது இணைக்கிறதுக்கு அந்த வளைவு தேவைப்படுது. அப்போ கை கால் எலும்புகள் இதையெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, இணையுறுப்பு சட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ அச்சு சட்டகத்தில் என்ன இருக்குது, அப்புறம் வந்து இணையுறுப்பு சட்டகத்தில் என்ன இருக்குதுன்னு ஒவ்வொன்றத்தையும் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். மண்டையோடு. அப்போ மண்டையோட்டு எலும்புகள் மற்றும் முக எலும்புகள் உள்ளன. இவை மூளை மற்றும் முகத்தின் உள்ளமைப்பை பாதுகாக்கின்றன. அடுத்து வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் அகாய்டு எலும்பு மற்றும் செவி சிற்றெலும்புகளான சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்புகளும் மண்டையோட்டில் அடங்கும். அடுத்து மனிதர்களின் முகத்திலேயே கீழ்த்தாடை எலும்பு தான் மிக பெரியது மற்றும் உறுதியானது. இதை நான் ஒன்று உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ அச்சு சட்டகத்தில் 3 இருக்குதுங்க. ஒன்று மண்டையோடு, மற்றொன்று முதுகெலும்பு தொடர், 3வது வந்து விலா எலும்பு கூடு. மண்டையோட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் அதாவது மண்டையோட்டு எலும்பு மற்றும் முக எலும்புகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு பாதுகாக்குதுன்னா மூளை மற்றும் முகத்தின் அமைப்பு. மண்டையோட்டில் 2 எலும்பு இருக்குதுங்க. ஒன்று மண்டையோட்டு எலும்பு, இன்னொன்று முக எலும்பு. அடுத்து வாய்க்குழியின் அடித்தளத்தில் 3 இருக்குது. அதாவது ஹகாய்டு எலும்பு 4 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹகாய்டு எலும்பு, சுத்தி எலும்பு அதாவது செவி சிற்றெலும்புகளான சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்பு. இதுவும் எது கீழே தான் அடங்கும், மண்டையோட்டில் தான் இருக்கும். முகத்தில் இன்னொன்று இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழ்த்தாடை எலும்பு. இதுதான் பெரியது மற்றும் உறுதியானது. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து இப்போ மண்டையோட்டில் என்னென்ன எலும்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்டையோட்டு எலும்பு, முக எலும்பு, அப்புறம் ஹகாய்டு எலும்பு, சுத்தி எலும்பு அதாவது செவி சிற்றெலும்புகளான சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்பு, அப்புறம் கீழ்த்தாடை எலும்பு. இது எல்லாமே மண்டையோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முதுகெலும்பு தொடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மண்டையோட்டின் அடிப்புறத்திலிருந்து நமக்கு தெரியும். நமக்கு மண்டையோட்டு கீழே அப்படியே நம்ம முதுகெலும்பு நமக்கு தெரியும். அதுதான் முதுகெலும்பு தொடர் மண்டையோட்டின் அடிப்புறத்திலிருந்து தொடங்குகிறது. இது எதை பாதுகாக்குதுன்னா தண்டுவடத்தை பாதுகாக்கின்றது. இது சிறிய முள்ளெலும்பு தொடர்களால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நானும் உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முள்ளெலும்பு தொடர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா விலா எலும்பு கூடு. அப்போ விலா எலும்பு கூடு அப்படிங்கிறதுனா 12 இணைகள் கொண்ட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதனுடைய எண்ணிக்கையை பற்றி உங்களுக்கு வந்து கேட்கலாம். 12 இணைகள் கொண்ட வளைந்த தட்டையான விலா எலும்புகளை கொண்டுள்ளது. அடுத்து அவை மென்மையான இதயம், நுரையீரல் போன்ற இன்றியமையாத உடல் உறுப்புகளை எது பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விலா எலும்பு கூடு பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கைகால் எலும்புகள். மனிதனின் கைகால் எலும்புகள் 2 இணைகளை கொண்டவை. அவை முன்னங்கை மற்றும் முன்னங்கால் எனப்படும். எலும்பு வளையம் அச்சு சட்டகத்தின் முன்னங்கைகளையும் பின்னங்கால்களையும் இணைப்பதற்கு முறையே மார்பு வளையம் மற்றும் இடுப்பு வளையமும் உதவுகின்றன. அப்போ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. முதல்ல அச்சு சட்டகத்தில் என்ன இருக்குது, இணையுறுப்பு சட்டகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மண்டையோடு, முதுகெலும்புத்தோட, விலா எலும்பு கூடு இதெல்லாம் சொல்லி பார்த்தோம். அப்புறம் மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கைகால் எலும்புகள் இதை பற்றி நம்ம வந்து உங்களுக்கு வந்து விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தசை மண்டலம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.